குரும் ஆனந்தரூபிணம். அனந்தரூபிணம் வந்தே குரும் ஆனந்தரூபிணம். குரும் ஆனந்தரூபிணம். பிராப்தே கர்மணி நானேகோ விதாதும் சக்கியதே குணः அப்ராப்தே து விதீயந்தே பகவோப்யேகயத்னதः இது வார்த்திகம். किमुक्तं प्राप्ते कर्मणि अनेकविधाने वाक्यभेदापत्तेः. यदि किञ्चित् कर्म एकेन वाक्येन विधीयते तदनन्तरं तत्कर्म उद्दिश्य अनेकगुणविधाने वाक्यभेददोषः आपद्यते इत्यर्थम्. उत्पत्तिविधिना किञ्चित् कर्म विधीयते तदनन्तरं विहितं कर्म उद्दिश्य गुणविधिना अनेक गुणविधानं कर्तुं न शक्यते. एकः एव गुणः एकेन विधिना विधातुं शक्यते. ஒரு வாக்கியத்தினால ஒரு குணத்தை தான் விதிக்க முடியும். தத்னா ஜுஹோதின்ற வாக்கியத்தினால ததி அப்படின்ற ஒரு குணத்தை தான் விதிக்கப்படுகிறது. ஒரு வாக்கியனா ஒரு வாக்கியம் ஏகேன வாக்கியேன ஏகः एव गुणः विधातुं शक्यते. अनेकविधाने तस्मिन् वाक्ये वाक्यभेददोषः प्रसज्येत. ஒரு வாக்கியத்தினால அநேக குணவிதானம் பண்ணால் அந்த வாக்கியத்தில் வாக்கியபேதம் அப்படின்றதான தோஷம் ஒத்துக்க வேண்டியதாக வரும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். அதுக்கு உதாரணம் சொன்னார். கிரகம் சம்மார்ஷ்டி அப்படின்ற இடத்துல கிரகைகத்வாதிகரணம் அப்படின்னு பூர்வமீமாம்சையில் திருத்தீய அத்தியாயத்தில் வரக்கூடிய அதிகரணம் கிரகைகத்வாதிகரணம். அங்கே புடசங்கியா 14. அநேக அங்கே 10 கிரகம் இருக்குது. ஆனால் கிரகம் சம்மார்ஷ்டின்னு தான் வாக்கியம் இருக்குது இல்லையா? அப்போது ஒரு கிரகத்தை தொடைன்னு சொல்லலை, கிரகத்தை தொடை தான் சொல்லியிருக்கு. கிரக பாத்திரத்தை துடைக்கணும் தான் சொல்லியிருக்கு. ஒரு கிரகத்தை துடைக்கணும் சொன்னால் எந்த கிரகத்தைன்னு சந்தேகம் திருப்பி வரும் இல்லையா? இல்லை, கிரக பாத்திரத்தை சம்மார்க்கம் பண்ணணும் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஏகத்துவத்தை அவிவக்ஷிதம்னு சொல்லிட்டோம். ஏகத்துவத்தை வாக்கியபேத தோஷம் வரும். அதனால் கிரககதம் ஏகத்துவம் அவிவக்ஷிதம். அதே போல் ரேவத்தியதிகரணத்தில் இதே மாதிரி ஒரு விசாரம் வருது. அங்கே என்ன இருக்குன்னா, அக்னிஷ்டோம யாகம், ஜோதிஷ்டோம யாகம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு விகிருதி யாகம் அக்னிஷ்டுத். கொஞ்சம் கஷ்டமான விஷயம், கொஞ்சம் கவனிச்சதாக புரியும். திரிவிருத்த அக்னிஷ்டுத் அக்னிஷ்டோமஹா அப்படின்ற வாக்கியத்தினால திரிவிருத்த அக்னிஷ்டுத் வியாக்கியானத்தில் இருக்குது, இதில் கிடையாது. கிரந்தத்தில் வந்து ரேவத்தியதிகரணேச்சா ஏதஸ்யைவ ரேவதீஷு வாரவந்தீயம் அக்னிஷ்டோம சாமகிருத்வா பசுகாமோ ஹேதேன யஜேத இத்யத்ர வாரவந்தியஸ்ய ரேவதீ சம்பந்தே அக்னிஷ்டோம சாம சம்பந்தே ஃபலசம்பந்தே ச விதீயமானே வாக்கியபேதாத் பாவனோபசர்ஜனம் கிருத்வா பாவனாந்தரம் விதீயதே இத்யுக்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன வியாக்கியானம் அப்படின்னு கேட்டால், ரேவத்தியதிகரணத்தில் ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால், ரேவத்தியதிகரணத்தில் என்ன விசாரம் அப்படின்னு கேட்டால், அக்னிஷ்டோம யாகத்தினுடைய ஒரு விகிருதி யாகம் அக்னிஷ்டுத் அப்படின்னு பேர். அக்னிஷ்டோம யாகத்தில் சொல்லக்கூடிய சாமா, அக்னிஷ்டோம சாமா அப்படின்னு அதில் சொல்லக்கூடிய சாமாவுக்கு பேர். அந்த அக்னிஷ்டோம சாமா 15 ஸ்தோமம், அதில் 15 சங்கி 15 சாம வரும். 15 தரம் சாமானா ரிக்கத சங்கியா. இந்த ரிக்க வந்து ஒரு ராக சாமான கீதி விசேஷம். அந்த ராகத்தில் பாடுறது சாமான பேர். அதில் வந்து ஆவர்த்தி பண்ணுவோம். பஞ்சதசை அப்படின்னு சொன்னால் 3 இருக்குது. 3 இருக்க வந்து 5 வாட்டி ஆவர்த்தி பண்ணுவோம், பஞ்சதசை வந்துடும். ஆனால் இந்த அக்னிஷ்டுத் யாகத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், திரிவிருத்த அக்னிஷ்டுத் அக்னிஷ்டோமஹா. அக்னிஷ்டோமஹா இந்த திரிவிருத்தனா 9ன்னு அர்த்தம். திரிவிருத்த சப்தத்துக்கு நவா அப்படின்னு அர்த்தம். அக்னிஷ்டோம சாமா வந்து 9 தடவைன்னா 3 ஆவர்த்தி வரக்கூடியது அக்னிஷ்டுத் அப்படின்னு சோமயாகத்தினுடைய ஒரு விகிருதி யாகம்.
அந்த யாகத்தை விதானம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாக்கியம் தஸ்ய வியாக்கியானத்தில் இருக்க அந்த வாக்கியம் வந்து வியாக்கியானத்தில் கீழே இருக்கு பாருங்க. தஸ்ய வாயவ்யாசு ஏகவிம்சம் அக்னிஷ்டோமசாம கிருத்வா பிரம்மவர்ச்சசகாமோ யஜேத அப்படின்றது வேத வாக்கியம். அந்த வாக்கியம் என்ன சொல்கிறது? தஸ்ய அப்படின்றதுனால அக்னிஷ்டுதி யாகத்தையே வந்து அங்கே ஆக்னேயி இருக்குல அந்த சாமா கானம் பண்ணுவான். இதே அந்த விகிருதியில் அக்னிஷ்டத்தில் வந்து வாயவ்ய இருக்குல ஆக்னேயி இருக்குனுடைய ஸ்தானத்தில் வாயவ்ய இருக்க வச்சுண்டு வாயவ்யாசு ஏகவிம்சம் அக்னிஷ்டோமசாம கிருத்வா 21 தடவை அந்த சாமகானம் பண்ணிட்டு பசுகாமோ ஹேதேன யஜயதாம் பண்ணால் அவருக்கு வந்து பசு அப்படின்ற பலம் கிடைக்கும். இது வந்து பலாய குணவிதி. இங்கே வந்து அதே அக்னிஷ்டுதி யாகத்தை தான் விதானம் பண்ணுறது. ஆனால் என்ன விசேஷமாக சொல்கிறது? வாயவ்ய ருக்கில் கானம் பண்ணால் பசுரூபமான பலம் கிடைக்கிறது. தத்னா இந்திரிய காமசு ஜுஹியா அக்னிஹோத்திர பிரகரணத்தில் எப்படி இந்திரிய பலத்துக்காக ததியை விதானம் பண்ணுறதோ ஹோமாஸ்ருதேன தத்னா இந்திரியம் பாவையே அப்படின்னு அங்கே எப்படி அந்த பலாய குணவிதி வந்ததோ அதே போல் இங்கேயும் விதானம் பண்ண முடியும். கிளேசம் இல்லை. அங்கே ஒன்று தான் விதிக்கிறது. வாயவ்ய ருக்கில் வந்து அக்னிஷ்டோம சாமகானத்தை விதிக்கிறது. அதுக்கு அடுத்த வாக்கியம் வந்து இந்த வாக்கியம் எது? ஏதசீவ ரேவதீஷு வாரவந்தீயம் அக்னிஷ்டோம சாமகிருத்வா பசுகாமோ ஹேதேன யஜேத அப்படின்ற வாக்கியம். இந்த வாக்கியத்தினால அதே அக்னிஷ்டுதி யாகத்திற்கு குணவிதி. குணவிதினா அங்கே பலாய குணவிதி. ஏன்னா பசுரூப பலத்திற்காக வாரவந்திய சாமத்துக்கு என்ன சம்பந்தம்? ரேவதி இருக்குது. அந்த இருக்கு மாறுது. முன்ன வாயுவியாசுன்னு சொன்னால் இப்போ ரேவதி இருக்குது. வாயுவியாசு தஸ்ய ஏதசீவ ரேவதீஷு ரேவதி இருக்குல்ல சாம மாறுறது. சாமா வந்து வாரவந்திய சாமா. இப்போ வாரவந்தியத்துக்கு ரேவதி ரிக் சம்பந்தத்தை விதிக்கிறது. அப்புறம் பசு ரூபமான பலத்தை விதிக்கிறது. அப்புறம் இன்னொன்று சொன்னார் இல்லையா? பல சம்பந்தே சாம சம்பந்தே ரேவதி சம்பந்தே ரேவதி இருக்கு விதிக்கிறது. அக்னிஷ்டோம சாம சம்பந்தத்தை விதிக்கிறது. பல சம்பந்தம் விதிக்கிறது. இது மூணும் விதிக்கிறதுனால இங்கே வந்து அநேக குணவிதானம் வருது. அதனால் அநேக குணவிதானம் வர்றதுனால வாக்கியபேத தோஷம் வரும் அப்படின்றதுக்காக இந்த வாக்கியமானது அக்னிஷ்டுதி யாகத்தினுடைய பலாய குணவிதி இல்லை. இது வந்து நூதன புதுசாக ஒரு கர்மத்தை விதானம் பண்ணுறது. நூதன கர்ம அதாவது கர்மாந்தரம் விதீயதே. அனேன வாக்கியேன பாவனோபசர்ஜனம் கிருத்வா பாவனாந்தரம் விதீயதே. முன்னாடி இருக்கக்கூடிய கண்டினியூ வரக்கூடிய அந்த பாவனையில் இது அன்வயம் பண்ணால் இந்த வாக்கியத்தில் வாக்கியபேத தோஷம் வரும் அப்படின்றதுக்காக இந்த வாக்கியம் வந்து முன்னாடி விதிக்கப்பட்டதுன்னு அக்னிஷ்டுதி யாகத்துக்கு குணவிதானம் பண்ணுறது கிடையாது. இந்த வாக்கியமானது புதுசாக ஒரு கர்மாவை விதானம் பண்ணுறது அப்படின்னு அங்கே ஒத்துன்ருக்கும். என்ன ஆகுது? அங்கே பிரகரணத்திலிருந்து இந்த வாக்கியம் வேற வருது. இது வேற யாகத்தை விதானம் பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த பிரகரணத்தில் தான் அதுக்கு விச்சித்தி வருது. ஆனால் வேறு வழி இல்லைங்க, அது ஒத்துண்டு தான் ஆகும். அதனால தான் சொன்னால் பிராப்தே கர்மணி ந அநேகா குணா விதாதும் சக்கியதே. சித்தாந்தத்துக்கு 2-3 உதாரணங்களை காமிக்கிறது. ருக்கு சித்தாந்தம் ரேவதீர்ண சதமாத இந்திரிய சந்து துவிவாஜாக அப்படின்னு அந்த ருக்கு. அந்த ருக்கில் வாரவந்திய சாமாவை விதிக்கிறது. அது மந்திரம். அந்த மந்திரத்தில் ரேவதி அப்படின்ற ருக்கில் வாரவந்திய சாமாவை கானம் பண்ணணும் அப்படின்னு விதிக்கிறது. தஸ்மாத் பிராப்தே ஹோமே ந உபய விதானம் சம்பவதி. அதனால் முன்னாடி பிராப்தமான அக்னிஷ்டு ஹோமத்துக்கு இங்கே வாரவந்திய சாமாவையும் பல சம்பந்தம் எல்லாத்தையும் விதிக்க முடியாது. வாக்கியபேத தோஷம் வரும் அப்படின்றதுனால அங்கே அது நூதனம் கர்மாந்திரம் விதியது அப்படின்னு சித்தாந்தம். அதனால் அதே போல் இங்கேயும் இங்கே இப்போ பிரகரணம் என்ன? தத்னேந்திரிய காமசு ஜுஹுயாத் அந்த வாக்கியத்தினுடைய விசாரணை நடந்துட்டுருக்கு இல்லையா? அது ஆரம்பித்து தான் இந்த உதாரணத்தை சொன்னார். தத்னேந்திரிய காமசு ஜுஹுயாத் இத்தியத்ர ந தாவத் ஹோமஹ விதீயதே தஸ்ய வச்சனாந்திரேண விஹிதத்வாத் நாபி ஹோமஸ்ய ஃபலசம்பந்தः குணபத அனர்த்தக்யாபத்தேஹ நாபி குணசம்பந்தः ஃபலபத அனர்த்தக்யாபத்தேஹன்னு சொன்னார். அதுக்கு தான் இந்த வார்த்திகத்தை வியாக்கியானம் பண்ணார். அதனால் தத்னேந்திரிய காமசு ஜுஹுயாத் அப்படின்ற இடத்துல நூதன கர்மா விதானம் பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியாது. நாபி ஹோமாந்தரம் விதீயதே
நூத்தனம் ஹோம விதானம் பண்ணுறது என்ன கிளேஷம் வரும்? கௌரவாத். என்ன கௌரவம்? பிரகிருதஹான அப்பிரகிருத கல்பனா பிரசங்காத் மத்வர்த்தலக்ஷணா பிரசங்காச்ச அவ்வளோ தோஷங்கள் வரும். யத்னேந்திரிய காமஸ்ஜுஹியாத் அப்படின்ற வாக்கியத்தில் இதே போல் அக்னிஹோத்திர பிரகடனத்தில் அந்த வாக்கியம் வருது. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி தத்னா ஜுஹோதி அந்த வாக்கியம்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தத்னேந்திரிய காமஸ்ஜுஹியாத் அப்படின்னு வாக்கியம் இருக்குது. இங்கே என்னெல்லாம் விதானம் பண்ணணும்? ஹோமத்தை விதானம் பண்ணணும், ததி அப்படின்றதான திரவியத்தை விதானம் பண்ணணும், இந்திரியம் அப்படின்ற பலத்தை விதானம் பண்ணணும். அநேக விதானி வாக்கியபேத தோஷம் வரும். ஹோமஹா விதீயத்தை அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஹோமத்தை மட்டும் விதானம் பண்ணால் தத்னா அப்படின்ற பதம் வியர்த்தமாயிடும், இந்திரியம்ன்ற பதம் வியர்த்தமாயிடும். இந்திரிய ரூப பலத்தை வந்து விதானம் பண்ணுறது ஹோமத்துக்கு அப்படின்னு சொன்னால் தத்னா அப்படின்ற பதம் வியர்த்தமாயிடும். அதனால் என்ன சொல்கிறார்? ஹோமாந்தரம் விதியதே அப்படின்னு ஒத்துண்டால் என்னாகும்? முன்னாடி சொன்ன மாதிரி பிரகரணத்திலிருந்து இந்த வாக்கியம் வந்து விச்சித்தியாகும். பிரகிருத ஹானி அப்பிரகிருத கல்பனை. வேறு இடத்துல இந்த ஹோமத்துக்கு அன்வயம் பண்ணணும். அதுக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் அப்புறம் அங்க விதானங்கள்லாம் எடுத்துக்க வேண்டிய அதிதேசத்தினால் கொண்டு வர வேண்டியதாக வரும். அது மட்டும் இல்லை, இது உற்பத்தி விதியாக இருக்கிறதுனால ததிமதா ஹோமேன இந்திரியம் பாவையேத் அப்படின்னு அந்த வாக்கியத்தில் லக்ஷண கல்பனை பண்ண வேண்டியதாகவும் வரும். சோமேனே ஜெயதான்ற இடத்துல எப்படி சோமவதா யாகேன இஷ்டம் பாவேத் அப்படின்னு லக்ஷண கல்பனை பண்ணுறோமோ அதே போல் தத்னா அப்படின்ற இடத்துல தத்னா இந்திரிய காமஸ்ஜுஹியாத் அப்படின்ற இடத்துலையும் ததிமதா ஹோமேன இந்திரியம் பாவேத் அப்படின்னு வாக்கியார்த்தம் பண்ண வேண்டியதாக வரும். அவ்வளோ தோஷங்கள் வரும். இல்லை நாப்பி தத்தியேவ கேவலம் கர்ணத்வேன விதீயதே. சரி, கேவலம் ததி விதிக்கிறது இந்த வாக்கியத்தில் ஹோமம் விதிக்கல, இந்திரியம் விதிக்கல, ததி மட்டும் விதிக்கிறது அப்படின்னு வச்சுட்டால் அப்போது வியாபார அனாவிஷ்டஸ்ய கரணத்துவ அனுபபத்தேகே. இந்திரிய பலத்துக்காக ததி விதிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு தயிர் இருக்கக்கூடிய தயிர் வந்து இந்திரியத்தை கொடுக்கும்னா எப்படி முடியும்? அதுக்கு ஒரு வியாபாரம் தேவைப்படுறது. ஒரு வியாபாரம் இல்லாமல் அந்த கரணம் வந்து பலத்தை கொடுக்காது இல்லையா? அங்கே பரசு இருக்குது, குடாரம் இருக்குன்றதுக்காக சேதனம் நடக்காது. அந்த நடுவில் வியாபாரம் வேணும். வியாபாரம் இல்லாமல் கரணம் வந்து சாத்தியத்தை உண்டு பண்ணாது. இப்போ வியாபார அனாவிஷ்டஸ்ய கரணத்துவ அனுபத்தேகே கர்த்திரு வியாபார வியாபியத்துவ நியமாத் கரணத்துவஸ்ய. கரணம் வந்து ஒரு கர்த்தா வந்து வியாபாரம் பண்ணாதான் அதனால் சாதிக்க முடியும். தத்ராங்கிறது குணம், ரைட்டு. இப்போ இந்திரிய காமங்கிறது பலம், ரைட்டு. இதில் எப்படி மல்டிபிள் குணம் வருது? மல்டிபிள் குணம் வரல. அங்கே ஹோமத்தை விதானம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஹோமத்தை விதானம் பண்ணணும். ஹோமத்துக்கான திரவியம் பலத்திற்காக ஹோமம் சாதனம் அப்படின்னு சொன்னால் ஹோமம் குணம் இல்லை பலம் பிரதானம். பலத்திற்காக ஹோமத்தை விதானம் பண்ணுறது. ஹோமத்துக்கான திரவியம் குணம் இது ததி, அதையும் விதானம் பண்ணுறது அது ஒரு குணம். இந்திரியத்தினுடைய பல சம்பந்தமும் இதில் விதானம் பண்ணணும் இல்லையா? அப்போது ஹோமத்தை விதானம் பண்ணுறது, ஹோமத்தினுடைய திரவியமான குணத்தை விதானம் பண்ணுறது, இந்திரிய ரூபமான பலத்தோட சம்பந்தத்தையும் விதானம் பண்ணுறது. அநேக விதானம் வருது. ஏகோத்தேசேன அநேக விதானே வாக்கியபேதாபத்தேகே. ஏகமுத்திஷ்ய ஃபலமுத்திஷ்ய அநேக விதானே வாக்கியபேதாபத்தேகே. விதேயாம்சத்தில் 3 வருது. ஒரு வாக்கியத்தில் ஒரு விதேயம் தான் இருக்கணும், ஒரு உத்தேசம் தான் இருக்கணும். உத்தேச விதேயபாவா ஏக ஏவ பவேத். உத்தேசத்திலே ஒன்று தான் இருக்கணும், விதேயத்தில் ஒன்று தான் இருக்கணும். 2 வந்தாச்சுன்னா வாக்கியபேதம். तर्हि दध्नेन्द्रियकामसूह्यात् इत्यत्र किं तर्हि विधीयते इति चेत् दध्नेति तृतीयोपात्तं दधिकरणत्वं फलभावनायां करणत्वेन विधीयते. तर्हि किं विधीयते? दध्ना அப்படின்ற இடத்துல வந்து திருதியா விபக்தி அர்த்தமாக இருக்கும் இல்லையா? ததி அப்படின்ற சப்தத்துக்கு அப்புறம் திருதியா இருக்குது. ததின்றது பிராதிபதிகம். திருதியா கரணத்துவவாச்சிகா திருதியா प्रकृति प्रत्ययोः प्रत्ययस्य प्राधान्यम् इति नियमेन प्रत्यार्थस्य करणत्वस्य प्राधान्यात् करणत्वं विधीयते. दधिनिष्ठं करणत्वं विधीयते इति अङ्गीकर्तव्यं. दधिना इति तृतीयोपात्तं दधिकरणत्वं फलभावनायाम् आर्थीभावनायां करणत्वेन विधीयते. यतोहि प्रत्यार्थत्वेन दध्नः अपि तस्य प्राधान्यात् दध्यपेक्षया प्रत्यार्थமான கரணம் வந்து ததியை காட்டிலும் பிரதானமாக இருக்கிறதுனால அதை விதானம் பண்ணுறது. ஏவம் ச ததிகரணத்வேன இந்திரியம் பாவயேத் இது வாக்கியார்த்தா. ஃபலம் இந்திரியம் ததிகரணம் தத்னா இந்திரியம் பாவயேத். கரணத்துவம் ச கிம் பிரதியோகிகம். முன்னாடி சொன்னாலே கரணம்னா அது கர்த்தவியாபியத்துவ
கர்த்திரு வியாபாரம் வியாபியத்துவமாக இருக்கணும். அங்கே ஒரு கர்த்திரு வியாபாரம் தேவைப்படுறது. அந்த வியாபாரம் என்னது அப்படின்னு கேட்டால் தாத்வர்த்தம், ஹோமம் அங்கே இருக்குல்லையது ஜுஹுயா, அந்த ஹோமத்தை வந்து வியாபாரமாக எடுத்துட்டால் ஹோமாஸ்ருதேன தத்னா இந்திரிய ரூபம் பரம் பாவயேத். இப்போ ததிக்கு வியாபாரம் கிடச்சிருது ஹோமஹா ஹோமாஸ்ருத. அப்போ ஹோமஸ்ய ஆசிரயத்வேன அன்வயः धात्वर्थस्य करणत्वेनैव अन्वयः इति नियमो नास्ति इति वक्तुम् इदं प्रारब्धम्. उदाहरणं दध्नेन्द्रियकामस्जुहुयात् इत्यत्र धात्वर्थस्य आश्रयत्वेन अन्वयः उक्तः वर्तते, सिद्धान्तः कृतः वर्तते. अतः धात्वर्थस्य करणत्वेनैव अन्वयः इति नियमो नास्ति. विधाने वा अनुवादे वा यागः करणमिष्यते इति यद्वार्तिकम् उक्तं तद् अन्यथा अभिप्रेत्य उक्तम एतदर्थम आलोच्य नैव उक्तम. இந்த அர்த்தத்துக்காக அந்த வார்த்திகம் வரல. அந்த வார்த்திக தாத்பரியம் வேறு. கரணத்துவம் ச கிம் பிரதியோகிகம் இத்யபேக்ஷாயாம் சந்நிதி பிராப்தः ஹோமः ஆශ්‍රயத்வேன சம்பத்யதே. ததச்ச சித்தः धात्वर्थस्य ஆශ්‍රயத்வேன அன்வயः பிரகிருதமனுசராமः. तत्सिद्धं धात्वर्थस्य न करणत्वेनैव अन्वयः इति. அதனால் धात्वर्थं करणमाहता अन्वयिकणं नियमं கிடையாது. किं तर्हि क्वचित् करणत्वेन क्वचित् साध्यत्वेन क्वचित् आश्रयत्वेन इति. गुणविधौ साध्यत्वेनैव अन्वयः सम्भवति इति न मत्वर्थलक्षणायाः प्रयोजनं. गुणविधिயில் வந்து धात्वर्थं साध्यमाहता अन्वयिக்கும். दध्ना होमं भावयेत्, சோமேன யாகம் பாவயேத், அப்படி தான் அன்வயம் சொல்லியா. இது சோமேனேஜன்ற வாக்கியம் குணவிதியாக ஒத்துண்டால் அங்கே மற்றொரு லட்சணம் வராது அப்படின்னு சொல்கிறதுக்காக பூர்வபக்ஷி ஆரம்பித்தான். என்ன சொன்னால் சோமேனேஜதான்றது குணவிதியாக வச்சுட்டாலும் மற்றொரு லட்சணம் வரும் அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையா முன்னாடி. இங்கே என்ன சொன்னார்? अतश्च विशिष्टविधौ इव गुणविधौ अपि अस्त्येव मत्वर्थलक्षणा. पेज नंबर 12 विधाने वा अनुवादे अपि अस्ति मत्वर्थलक्षणा. अतएव उक्तं विधाने वा अनुवादे वा यागः करणमिष्यते तत्समीपे तृतीयान्तः तद्वाजित्वं न मुञ्चति इति. अतश्च विशिष्टविधौ इव गुणविधौ अपि अस्त्येव मत्वर्थलक्षणा அப்படின்னு சொன்னார். அந்த ஆரம்பித்து விசாரம் நடந்துருக்கு. என்ன சொன்னால் பூர்வபக்ஷி அது விசிஷ்ட விதியாக இருக்கிறதுனால தான் இங்கே மற்றொரு லட்சணம் பண்ணுறேன், குணவிதியாக வச்சுட்டால் ஈஸியாக அன்வயம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஆக்ஷேபம் பண்ணால் இல்லைப்பா குணவிதியாக இருந்தாலும் மற்றொரு லட்சணம் பண்ணிதாகணும். ஏன்னா விதானேவா அனுவாதேவா யாக கரணமிஷ்யத்தை அப்படின்னு வார்த்திகத்தில் இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கு கண்டனம் பண்ணார் இத்தனை நேரம். அப்படி ஒன்றும் நியமம் கிடையாது. யாகம் தாத்வர்த்தமானது கர்ணமாக தான் அன்வயிக்கணும், நியமம் கிடையாது. அப்படி பண்ணால் ஷஷ்டாத்திய பூர்வபக்ஷ அனுத்தானாபத்தேன்னு முதல் உதாரணம் சொன்னார். ஷஷ்டாத்தியாயத்தினுடைய முதல் அதிகரணத்தில் பூர்வபக்ஷத்தில் தாத்வர்த்தமானது சாத்தியமாக அன்வயிக்கட்டும் அப்படின்னு பண்ணியிருக்கார். அதனால் கர்ணமாக தான் அன்வயிக்கணும் நியமம் இருந்தால் அங்கே பாவியத்துவ சங்கா ஏவன உதேதி அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது உதாரணம் சொன்னார் வாஜபேயாதிகரணை. முதல் அத்தியாயத்தில் வாஜபேயாதிகரணத்தில் தந்திர சம்பந்த ஆசங்கை பரிகிருத விருத்த திரிகத்வய தோஷம் வரும், அந்த சங்கையே வந்திருக்காது. மூணாவது உதாரணம் சொன்னார் தத்னேந்திரிய காமசுஜுஹுயாத் அப்படின்றத்துல ஆசிரியத்துவேன அன்வயகன்னு சொல்லியிருக்கு. அதனால் தாத்வர்த்தம் கரணமாக தான் அன்வயிக்கணும், நியமம் கிடையாது. கொஜித் சாத்தியத்வேன கொஜித் கரணத்வேன கொஜித் ஆசிரியத்வேன. அதனால் குணவிதியாக இருந்தால் மற்றொரு லட்சணம் வரணும்னு கிடையாது, குணவிதியில் மற்றொரு லட்சணம் கிடையாது. சரி, ஒருவேளை பூர்வபக்ஷி சொன்ன மாதிரி குணவிதியில் மற்றொரு லட்சணம் அங்கீகாரம் பண்ணால் என்னெல்லாம் கஷ்டம் வரும் அப்படின்றது விசாரம் பண்ணுறார். கொஞ்சம் கிஞ்ச குணவிதவு மற்றொரு லட்சணாயாம், குணவிதியில் மற்றொரு லட்சணம் ஒத்துண்டால் எப்படி நீ மற்றொரு லட்சணம் ஒத்துக்கிறேன் இல்லையா? தாத்வர்த்த அங்கத்வே கிம் மானம் இது வக்தவியம். அப்போது தாத்வர்த்தம் வந்து மற்றொரு லட்சணம் ஒத்துண்டால் தாத்வர்த்த குணசிய தாத்வர்த்தாங்கத்வே கிம் மானம். அந்த இப்போ தத்னா ஜுஹோதி அப்படின்ற வாக்கியத்தில் குணவிதி, அந்த குணவிதியை வந்து மற்றொரு லட்சணம் ஒத்துண்டால் ததிமதா ஹோமேன இஷ்டம் பாவையே அப்படி தான் வாக்கியார்த்தம் இருக்கும். அப்போது
அந்த பாவனையில் வந்து சாத்தியம் இஷ்டம், இஷ்டத்துக்கு கரணம் ஹோமஹ, ஹோமேன இஷ்டம் பாவையே. ததிமதா ஹோமேனான்னு சொல்லும் பொழுது ததிபதம் வந்து ஹோமவாச்சகமாக எடுத்து ததிமான் ஹோமஹா விதீயது இல்லையா. அப்போது ஹோமஹா கரணத்துவ நன்மிதா. இப்போது இந்த ஹோமத்துக்கு ததி கரணம் சொல்லணும் இல்லையா, ஹோமத்துக்கு ததி அங்கம் சொல்லணும். எந்த பிரமாணத்தினால சொல்ல முடியும்? அங்கே திருதியினால் அங்கத்துவம் சொல்ல முடியாது, ஸ்ருதியாக அங்கத்துவம் சொல்ல முடியாது. ஸ்ருதி இல்லை அங்கே. ஸ்ருதி வந்து என்னாச்சு, ஹோமத்தில் அன்வயிச்சாச்சு, ஹோமேனா அப்படின்னு இங்கே அன்வயிச்சு. ஹோமம் வந்து பலத்துக்கு சாதனம் சொல்கிறதுக்காக ஸ்ருதி திருதியா விபக்தி ஸ்ருதி சமாப்தம். அதனால் ஸ்ருத்தியா தத்னா ஹோமாங்கத்துவம் வக்தும் சக்கியते. तदेव आक्षेपः क्रियते न तावत् धातुर्थाङ्गत्वे किं मानमिति वक्तव्यं न तावत् श्रुतिः श्रुति अङ्गं சொல்ல முடியாது. ஏன்னா மத்வர்த்தலக்ஷணாயாம் திருதிய ஸ்ருதி மத்வர்த்தஸ்யைவ அங்கத்வே மானம் சியாத். இங்கே மத்வர்த்த லக்ஷணம் பண்ணுறோமோ அங்கே அந்த ஹோமம் மத்வர்த்தன்னா ஹோமஹ ததிமான் ஹோமஹ, ஹோமம் வந்து பலத்துக்கு சாதனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் திருதியா ஸ்ருதி வந்து அங்கே உபகாரம் பண்ணும். திருதியா ஸ்ருதியினால் ஹோமத்தினுடைய பல சாதனத்துவம் அப்படின்றது தெரியும். ததி வந்து ஹோமத்துக்கு சாதனம் சொல்ல முடியாது. நது குணஸ்ய அங்கத்வே சமபிவியாகாராத்மகம் வாக்கியம் இது சேத். அப்போ சொல்லலாம் அங்காங்கி போதக பதையோகோ சமபிவியாகாரா எஸ்ய பர்ணமயி ஜுகூர்பவதி அப்படின்ற இடத்துல எப்படி அந்த பர்ணமயி ஜுஹூக்கு அங்கம் அப்படின்றத சந்நிதியினால் சொல்லியிருக்கோ அதுபோல் இங்கே வந்து ததிமதா ஹோமேனா சொல்லும்பொழுது ததின்ற பதம் இருக்குது, ஹோமம் அப்படின்ற பதம் இருக்குது. ரெண்டுக்கும் அங்காங்கி பாவம் சொல்கிறதுக்கான சாமர்த்தியம் இருக்குது. அங்காங்கி பாவத்தை கல்பனை பண்ணலாமே, வாக்கிய பிரமாணத்தினால சொல்லலாமே அப்படின்னா வாக்கியம் சுதந்திரம் பிரமாணம் கிடையாது. உத்தரோத்தரம் பிரமாணம் பூர்வ பிரமாணம் பிரகல்பிய ஏவ அங்கத்துவம் போதயதி அப்படின்னு அங்கே சித்தாந்தம் பண்ணியிருக்கா இல்லையா. ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியா அப்படின்னு ஒவ்வொரு பிரமாணம். உத்தரோத்தரம் துர்பலம்னா லிங்கம் வந்து ஸ்ருதியை கல்பனை பண்ணி தான் விநியோகமாகும். வாக்கியம் வந்து லிங்கத்தையும் ஸ்ருதியையும் கல்பனை பண்ணி தான் அங்கத்துவம் போதிக்கும். பிரகரணம் வந்து வாக்கியம் லிங்கம் ஸ்ருதியை கல்பனை பண்ணி தான் விநியோகமாகும். ஸ்தானம் வந்து பிரகரணம் வாக்கியம் லிங்கம் ஸ்ருதி கல்பனை பண்ணி தான் விநியோகமாகும். சமாக்கியா போனால் சமாக்கியா பிரகரணம் ஸ்தானம் பிரகரணம் வாக்கியம் லிங்கம் ஸ்ருதி கல்பனை பண்ணி தான் விநியோகமாகும். அப்போது வாக்கிய பிரமாணத்தினால ததி வந்து ஹோமத்துக்கு அங்கம் அப்படின்னு சொன்னால் சுதந்திரம் பிரமாணம்னு சொல்ல முடியாது. அதை சொல்கிறார் வாக்கியம் இது சேத் தத்கிம் சுதந்திரமேவ மானம் உத லிங்கஸ்ருதி கல்பயித்வா ந ஆத்யா பலாபலாதிகரண விரோதாத். பலாபலாதிகரணத்தில் அதுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சிருக்கான். ஒவ்வொரு பிரமாணங்களும் சுதந்திரமாக அங்கத்துவம் போதிக்க முடியாது. ஸ்ருதி மட்டும்தான் சுதந்திரம். நிரபேக்ஷோ ரவஹ பிரமாணாந்தர அனபேக்ஷா சப்தா ஸ்ருதி. அது மட்டும்தான் பிரமாணாந்தர அனபேக்ஷம். ஸ்ருதி மட்டும்தான் பிரமாணாந்தர அனபேக்ஷம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பிரமாணாந்தர சாபேக்ஷம். லிங்கம் வாக்கியம் எல்லாமே பிரமாணாந்தர சாபேக்ஷம் தான். அப்போது லிங்கஸ்ருதியை கல்பனை பண்ணி தான் வாக்கியம் விநியோகம் பண்ணணும். தத்ரஹி வாக்கியம் லிங்கஸ்ருதி கல்பயித்வா அங்கத்வே மானம் இத்தியுக்தம். இங்கே பலாபலாதிகரணத்தில் திருதியாத்தியாயத்தில் த்விதீயே பிரத்யக்ஷாம் ஸ்ருதி முத்ஸ்ருஜ்ய. த்விதீயம் என்ன இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தார் இல்லையா, சுதந்திரமேவமானம் உத லிங்கஸ்ருதி கல்பயித்வா. சுதந்திரம் பிரமாணம்னு சொல்ல முடியாதுன்னு எடுத்து பலாபலாதிகரண விரோதம் வருதுன்னு சொன்னார். லிங்கஸ்ருதி கல்பயித்வா அப்படின்னு எடுத்துட்டால் அப்போ என்னாகும், பிரத்யக்ஷாம் ஸ்ருதி முத்ஸ்ருஜ்ய ஸ்ருத்தியந்தர கல்பனே தஸ்யாக வ ஆவர்த்தி கல்பனே வியர்த்தா பிரயாசா சமாஸ்ருதா சியாத். இப்போ இங்கே வந்து ததிமதா ஹோமேனான்னு இருக்குது. இங்கே ததி வந்து ஹோமத்துக்கு அங்கம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு லிங்கம்னா சாமர்த்தியம் அதுக்கு இருக்குது. ததிக்கு வந்து ஹோமத்துடைய அங்கமாக இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது. அதை வச்சுட்டு தத்னா அப்படின்னு ஒரு பதத்தை கல்பனை பண்ணணும் இல்லையா. புதுசாக அங்கே ஸ்ருதியை கல்பனை பண்ணணும். தத்னா ஹோமம் பாவேத் கல்பனை பண்ணணும். கல்பனை பண்ணுறது வந்து எப்போ பண்ண முடியும், அங்கே பிரத்யட்சமாக தத்னா அப்படின்னு பதம் இருக்குது. அதை விட்டு புதுசாக தத்னான்னு பதத்தை கல்பனை பண்ணுறேன் அப்படின்னா வியர்த்தா பிரயாசா இருக்கிறத விட்டுண்டு அதுக்கு வந்து ததிமதான்னு அர்த்தம் பண்ணிட்டு மறுபடியும் தத்னான்னு ஒரு பதத்தை கல்பனை பண்ணுறேன்னா அது வியர்த்தம். அதே ஆவர்த்தி பண்ணுறேன்னு சொன்னாலும் வியர்த்தம். தத்னா ரெண்டு வாட்டி சொல்லியிருக்குன்னு சொன்னாலும் வியர்த்தம். அப்போது பிரத்யக்ஷாம் ஸ்ருதி உத்ஸ்ருஜ்யா ஸ்ருத்தியந்தர கல்பனே தஸ்யாக வா ஆவர்த்தி கல்பனே வியர்த்தா பிரயாசா சமாஸ்ருதா சியாத். அப்போ கேட்கலாம், சோமேனே ஜேதான்ற இடத்துல நீ அப்படி தானே பண்ணுறேன். சோமேன சித்தாந்தத்தில் என்ன ஆகும், சோமவதா யாகேன இஷ்டம் பாவேத் அப்படின்னு வாக்கியார்த்தம். இப்போது சோமவதா யாகேன இஷ்டம் பாவேன்னு சொல்லும்பொழுது பலத்துக்கு யாகம் சாதனம், யாகத்துக்கு சோமம் சாதனம் சொல்லணும் இல்லையா. எதனால் சொல்கிறேன்,
அங்கே சோமவான் யாகான்னு விதிச்சாச்சு. இப்போ திருதியா அங்கே இல்லை, திருதியினால் சொல்ல முடியாது. வாக்கியம் வந்து லிங்க ஸ்ருதியை கல்பனை பண்ணி சோமத்தை வந்து யாகத்துக்கு அங்கன் அப்படின்னு கல்பனை பண்ணுறேன். அப்போ அங்கே லிங்க ஸ்ருதி கல்பனை பண்ணி தானே விநியோகம் பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்கிறார். விசிஷ்ட விதவுச்ச அகத்தியா, அங்கே வேறு வழி இல்லை, அங்கே உற்பத்தி விதி வேறு வாக்கியம் இல்லை. இங்கே அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு வாக்கியம் இருக்குது. தத்னா ஜுஹோதின்ற இடத்துல அந்த மாதிரி வாக்கியம் இருக்கிற பிரத்யக்ஷமான ஸ்ருதியை கல்பனை பண்ணி வாக்கிய பிரமாணத்தினால லிங்க ஸ்ருதி கல்பனை பண்ண விநியோகம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே அக்னிஹோத்திரம் ஜோதின்னு பிரத்யக்ஷமான வேறு விதி இருக்குது. இப்போ அந்த விதினால் ஹோமம் பிராப்தமாக இருக்குன்னு சொன்னால் அந்த பிராப்தமான ஹோமத்தை அனுவாதம் பண்ணி தத்னா ஹோமம் பாவேத் அப்படின்னு சுலபமாக அன்வயம் பண்ணிக்கலாம். பிரத்யக்ஷமான ஸ்ருதியினாலே அங்கத்துவம் தெரிவிக்கலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது பிரத்யக்ஷ ஸ்ருதியை விட்டுவிட்டு புதுசாக கல்பனை பண்ணுறேன்றது வியர்த்த பிரயாசா. சோமேன இடத்துல அகத்தியா வேறு வழி இல்லைன்றதுன்னு அதை ஆசிரியிச்சுட்டு இருக்கோம். कुत्र विनियोक्तिश्रुत्या अत्र अङ्गत्वं वक्तुं शक्यते, विभक्तिश्रुत्या एव अङ्गत्वं वक्तुं शक्यते. विनियोक्तिश्रुत्या कथम् अङ्गत्वं वक्तुं शक्यते? किञ्च भवतु श्रुत्यन्तरकल्पनं. சரி, ஒருவேளை ததிமாதா ஹோமேன இஷ்டம் பாவேத் அப்படின்னு சொல்லி ததிமாதான்ற இடத்துல ததியுடைய ஹோமாங்கத்துவம் சொல்கிறதுக்காக லிங்க ஸ்ருதி கல்பனை பண்ணி நீ அன்வயம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்பவும் தத் சஹகிருதः பிரத்யக்ஷः ஏவ விதிः தாத்வர்த்தாங்கத்வேன குணம் விதத்தே உத கல்பிதம் வித்யந்தரம். அப்போது அங்கே என்ன கிளேசம் அப்படின்னு கேட்டால் ஜுஹோதி அப்படின்னு ஜுஹோதின்ற இடத்துல லேட் பிரத்தியம் இருக்குது. லேட் பிரத்தியம் வந்து விதிக்கிறது. எதை விதிக்கிறது? ஹோமத்தை விதிக்கிறது. ஹோமஹா கரணத்தின அன்வேதி. இப்போது ஹோமத்தை விதிச்சாச்சுன்னு சொன்னால் அந்த விதியினுடைய வேலை முடிஞ்சு போச்சு, விதி வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ததியை வந்து ஹோமத்துக்கு அங்கம்னு விதிக்கணும் இல்லையா? அதுக்கு விதி எங்கே இருக்குது? அந்த விதி பிரத்தியம் அங்கே முடிஞ்சு போச்சு. அதை சொல்கிறார். ததாபி தத் சஹகிருதः பிரத்யக்ஷ ஏவ விதிः தாத்வர்த்தாங்கத்வேன குணம் விதத்தே உத கல்பிதம் வித்யந்தரம். கல்பிதம் இது சேன்னா ஸ்ருதவிதேஹே வியர்த்ததாபத்தேஹ. இங்கே விதி கல்பனை பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்ருதமான விதி ஜுஹோதி அப்படின்றதான விதி வந்து வியர்த்தம்னு சொல்ல வேண்டியதாக வரும். நஹிதேன ததா குணஹ விதீயதே கல்பித வித்யங்கீகாராத் நாபி தாத்வர்த்தா. தாத்வர்த்தத்தை விதானம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் தாத்வர்த்தம் வந்து அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்ற வாக்கியத்தினால விதிச்சாச்சு. ஹோமம் வந்து அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்ற வாக்கியத்தினால விதிச்சாச்சு. ஹோமத்தை இந்த தத்னா ஜுஹோதின்ற இடத்துல இருக்கக்கூடிய விதி வந்து அந்த ஹோமத்தை விதானம் பண்ண முடியாது. ஏன்னா ஹோமம் ஏற்கனவே பிரமாணாந்திரேன வாக்கியாந்திரேன விகிதம், தஸ்ய வச்சனாந்திரேன விகிதத்வாத். அத ஸ்ரூயமான ஏவ விதிः கல்பிதஸ்ருதிசः கிருதः தாத்வர்த்தாங்கத்வேன குணம் விதத்தே இது சேத் தர்ஹி தத்ர கதம் தாத்வர்த்தஸ்ய அன்வயः. சரி, இங்கே இருக்கக்கூடிய விதியே கல்பிதஸ்ருதியை வச்சுட்டு தாத்வர்த்தமான ஹோமத்திற்கு அங்கமாக ததியை விதிக்கிறது அப்படின்னு வச்சுட்டாலும் அப்போது தாத்வர்த்தமான ஹோமம் எப்படி அன்வயிக்கிறது? தத்னா ஹோமம் பாவேத் அப்படின்னு அன்வயம் பண்ண போகிறேன். அப்போ தாத்வர்த்தமான ஹோமத்துக்கு இப்போ எப்படி அன்வயம் சொல்லியிருக்கேன்? ஹோமம் அப்படின்னு அன்வயம் சொல்லியிருக்கேன், சாத்தியமாக அன்வயம் சொல்லியிருக்கேன். நீ என்ன சொன்ன? தாத்வர்த்தஸ்ய கரணத்வேனைவ அன்வயான்னு சொல்லியிருக்க இல்லையா? அந்த நியமத்தை நீயே விட்ட மாதிரி ஆகிடும். ஹோமேனா அப்படி தான் அன்வயமாகும் சொன்னால் விதானமாக இருக்கட்டும் அனுவாதமாக இருக்கட்டும் தாத்வர்த்தமான ஹோமம் கரணமாக தான் அன்வயிக்கும் சொல்லி தான் ஆரம்பித்தேன். இப்போது ததிமதா ஹோமேன இஷ்டம் பாவேன்னு சொல்லிட்டேன். சரி, அங்கே ததி வந்து ஹோமத்துக்கு சாதனம் சொல்லணும் இல்லையா? அது கஷ்டப்பட்டு எப்படியோ சொல்கிறேன். அதுக்கு வந்து பிரத்யக்ஷமான ஸ்ருதியை விட்டு கல்பித ஸ்ருதியை வச்சுண்டு விதியை வந்து கல்பித விதியை வச்சுண்டு அன்வயம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கடைசி எப்படி அன்வயம் சொல்லியாகணும்? தத்னா ஹோமம் பாவே சொல்லியாகணும் இல்லையா? அப்போ ஹோமம்ன்றதுல இருந்து என்ன பண்ணுற? நீ சாத்தியமாக அன்வயம் சொல்கிறேன். இப்போ நீ சொன்ன நியமத்தை நீயே ஃபாலோ பண்ணலன்னு ஆகிடும். விதானேவா அனுவாதேவா யாக கரணமிஷ்யதே தாத்வர்த்தம் கரணமாக தான் அன்வயிக்கும்னு சொன்ன நியமத்தை விட்டாச்சு இல்லையா? அதனால் அந்த நியமம்ன்றது கொஞ்சம் கூட ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது. அந்த நியமம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் அந்த நியமத்தை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். தர்ஹி தத்ர கதம் தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன இது சேத் ந அன்வயானுபத்தை தத்னா ஹோமேனா அப்படின்னு அன்வயம் பண்ண முடியாது இல்லையா? தத்னா ஹோமம் சொல்லி தான் ஆகணும். நஹி சம்பவதி தத்னா ஹோமேனா இது அன்வய சாத்தியத்வேனைவ அன்வய தத்னா ஹோமம் பாவேத் இது சேத் ந அனுவாதேபி தாத்வர்த்தः கரணத்வேனைவ அன்வேதி இது त्वया यदुक्तं तदुपेक्षितं स्यात्. அந்த நியமத்தை விட்டாச்சு இல்லையா? விவக்ஷித வாக்கியார்த்தம். அப்போ சொன்ன வாக்கியார்த்தமானது மற்றொரு லட்சணம்லாம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படவே வேண்டாம். அக்னிஹோத்திரம் ஜுஹோதித்தின ஹோமஹா விஹிதா தத்னா ஹோமம் பாவேத் சுலபமாக அன்வயம் பண்ணிட்டு போகலாம். மற்றொரு லட்சணாயாம் வியர்த்தா பிரயாசா இல்லையா? வினாபி வினைவ மற்றொரு லட்சணையா விஹிதா
विवक्षितः वाक्यार्थश्च कृतः स्यात् तस्मात् न गुणविधौ मत्वर्थलक्षणम् குணவிதியில் மத்வர்த்தலக்ஷணம் சொல்ல வேண்டியதான அவசியம் கிடையாது அப்படின்றதுக்கு கதஞ்சித் அது சித்தாந்தம் பண்ணியாச்சு. எத்து விதானேவா அனுவாதேவா இது வார்த்திகம் தத் பிரதீதிம் அவலம்பிய பிரவருத்தம் அது வஸ்துகதிம். விதானேவா அனுவாதேவா அப்படின்ற வார்த்திகம் வந்து ஒரு அது பார்த்தா அந்த மாதிரி பிரதீதி தெரியறது. எதனால் தெரியறது அப்படின்னா, இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்ற வாக்கியத்தில் உற்பத்தி விதி தெரியல, தத்னா ஜுஹோதின்ற வாக்கியத்தில் உற்பத்தி விதி தெரியறது. ஏன்னா கர்மஸ்வரூப மாத்திர போதகோ விதி உற்பத்தி விதின்னு சொன்னார். கர்மணா துவே ரூபே திரவியம் தேவதாச்ச. அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்ற வாக்கியத்தில் திரவியமும் இல்லை தேவதையும் இல்லை. இங்கே அக்னியை வந்து வேறு மந்திரத்தினால தான் அக்னி கிடைக்கிறது. அக்னி தேவதா அப்படின்றது அக்னியோ சூரியனோ தேவதா அது ரெண்டுமே மந்திரத்தினால தெரிகிறது. அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்ற ஒரு பேர் தான். இப்போ அந்த வாக்கியத்தில் திரவியமும் இல்லை தேவதையும் இல்லை. தத்னா ஜுஹோதின்ற வாக்கியத்தில் திரவியம் இருக்கு இல்லையா, கர்மஸ்வரூபம் உபலபியதை. அதனால் அந்த வாக்கியத்தை பார்த்தா தான் ஓ இதுதான் உற்பத்தி வாக்கியம் தெரிகிறது. பிரதீதி எப்படி இருக்குது, அந்த வாக்கியத்தை பார்த்த உடனே உற்பத்தி வாக்கியம் தெரிகிறது. அதனால் அந்த பிரதீதியை வச்சுட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரலாம், சிந்தனைகள் வரலாம். எத்து விதானேவா அனுவாதேவா இது பார்த்திகம்